அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. நீ சீரியஸ்ங்கிற வார்த்தை என் வாயில இருந்து வராது, உங்க வாயில இருந்து வந்துச்சு. ஓச்சுக்காதீங்கப்பா. எனக்கு நானே அடிச்சுக்கிறேன், அத மட்டும் சொல்லாதீங்க. சரிப்பா, சீரியஸா சொல்ல மாட்டேன். இப்ப என்ன, எனக்கு நானே அடிச்சுக்கணுமா? ஐயோ இல்லப்பா. ரகவப்பா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? என்ன சிரிப்பா இல்ல சிரிப்பான்னு கேக்கேன். இல்லப்பா. அப்பா என்னப்பாச்சு? ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? ஐயோ கடவுளே, இந்த வீட்ல ஒரு நிம்மதியா ஒரு சண்டையாவது போட முடியுதா? எவ்வளவு தடங்கள் வந்தாலும் இன்னைக்கு நான் சண்டை போட்டே தீருவேன். மரகதா, என்ன என்ன என்னாச்சுங்க? மாமா ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? மாமா கேக்குறேன்ல, உன்னை யார் இப்ப கேட்க சொன்னா? இல்ல உன்னை யார் கேட்க சொன்னான்னு கேட்டேன். என்ன மாமா இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்கன்னு வந்து நானும் சீரியஸா விசாரிச்சா கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம பதில் சொல்றீங்க. இவங்கள மரகதா, இனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து இவங்க எல்லாம் என்னன்னு கேளு. திரு என்னடாச்சு? தெரியலடா, மாமா திடீர்னு வந்தாரு, சீரியஸா பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. சீரியஸ்னா வாங்க மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னா, அப்பவும் கேட்காம ரொம்ப சீரியஸாவே இருக்காரா? மாமா ஏதாவது நெஞ்சு எதுவும் வலிக்குதா? ஏன்னா என்ன நெஞ்சா நெஞ்ச வலிக்குதா? யாருக்குடா? யாருக்கு? உங்களுக்குதான் மாமா. அட பாவிகளா, சண்டை போட வந்தவனுக்கு சங்கோதிருவீங்க போல. ஐயோ மாமா என்னதான் பேசுறீங்க? இப்ப இந்த வீட்டுல நான் சண்டை போட்டு ஆகணும். சரி ஓகே போடுங்க, அதுக்கு தானே என் பொண்டாட்டிய வர வச்சிருக்கேன். ஓ அத்தை வந்து சண்டை போடணுமாக்கும்? ஆமாண்டா ஆமா, இப்பவே இந்த வீட்டை நான் என்ன நிலைமைக்கு ஆக்குறேன்னு மட்டும் பாருங்க. ஆமா ஆக்குறதா ஆக்குறீங்க, கொஞ்சம் சுத்த பத்தமா ஆக்குங்க. வாசுகி அண்ணியும் சரி சுபாவும் சரி கைத்துல புள்ளைய வச்சிருக்காங்க. மதிய அண்ணி கையில புள்ளைய வச்சுக்கிட்டு ஆளுக்கு வீட்டை சுத்தம் பண்ணவே டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால நீங்க செய்யறதும் செய்றீங்க. வீட்டெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் கிளீனா பண்ணிடுங்க. அம்மா கூட வேணா? கூட ஆதவனை கூட்டுக்கிறேன்டா. சூப்பர் மாமா, ஆதவன் அழகா ஒர்க் பண்ணுவான். இங்க என்ன கேட்டாலும் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அவனை கூட வச்சுட்டு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிடுங்க. டேய் டேய், என்ன என்னடா நினைச்ச? என்ன என்ன நினைச்ச? சீரியஸா இருக்கீங்கன்னு தான் மாமா நினைச்சேன். ஆனா நான் சீரியஸ் இல்ல சீரியஸ் இல்ல நீங்க தான் சொல்றீங்களே. சப்பா ராமா, அடியே என் பொண்டாட்டி எங்கடி இருக்க? கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? உன் அண்ணன் மகங்க என்ன வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க, நீ அதை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கியோ? இப்ப இங்க வாரியா இல்லையா? மா என்னடா என்னடா இப்ப எதுக்கு அத்தை மேல கோபப்படுறீங்க? ஏய் அவ ஏன் பொண்டாட்டிடா. நான் கோபப்படுவேன் இல்ல சந்தோஷப்படுவேன், அதை நீங்க யாரும் கேட்க கூடாது. என்னமாமா பட்டும் போடாம பேசிட்டு இருக்கீங்க? இப்ப உங்களுக்கு என்னதான் ஆச்சு? இல்ல உன் அண்ணன்காரன்டா, உன் அண்ணன்காரன் செஞ்ச வேலை. வைரம் பெத்த பிள்ளை முத்தா மாணிக்கமா இருக்கும்னு நினைச்சா சரியான காட்டெருமையா தான் இருக்கான். ஐயோ மாமா, உங்க மாப்பிளைய பத்தி தான் பேசுறீங்களாக்கும். மாப்பிளையா? அவன மாப்பிள்ளைன்னு சொல்லாத. மாப்பிள்ளைன்னு சொல்ல வேண்டாமா? சரி அப்பனா அத்தைக்கு மருமகன்னு சொல்லிக்கோங்க. ஏய் அவனை எப்படியும் சொல்லக்கூடாதுடா. சரி இப்ப என்னதான் பண்ணணும்? அவன் என்னதான் பண்ணா? என்ன 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 பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னப்பா சொன்னாங்க? நீங்க இவ்வளவு சீரியஸா இருந்து நான் பார்த்ததே இல்லப்பா. திரும்பவும் இருந்து ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல இல்ல, இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய கேட்ட போட்டாலும் சரி, இன்னைக்கு நான் கேட்கிற கேள்வியை கேட்டே ஆகணும். கேப்பேன். வேணி அவரை பாப்ப சீரியஸா தான் இருப்பாரு, ஆனா உடம்பெல்லாம் நல்லா ஹெல்த்தா தான் இருக்கும். அம்மா நீங்க சொல்லுங்க மாமா, என் தம்பி என்னதான் பண்ணா? நான் என் பொண்டாட்டிய ஒழுங்கா பாத்துக்கலையாம். உன் தொம்பிக்காரே சொல்றான். அது எப்படி அவன் சொல்லலாம்? அது எப்படி அவன் சொல்லலாம் தானே? அவன் எப்படி அதை சொல்லலாம்? அதத்தான் நான் கேக்குறேன். அவன் எப்படி அதை சொல்லலாம்? கண்டிப்பா மாமா, அவன் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி சொல்றா, இத சொல்றது அத்தை தான் சொல்லிருக்கணும். என்ன அத்தையா? மரகதத்தை அவங்க சொன்னா ஒண்ணும் கிடையாது, இவன் போய் சொல்லலாமா? இருங்க அத்தை வரட்டும், நான் சொல்ல வைக்கிறேன். என்ன சொல்ல வைக்கிறியா? என்னவா? உனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னேல, கிளம்பு. வேணி கிச்சன்ல வேலை இருக்குன்னு சொன்னேல, கிளம்பு. வாசுகி பாப்பா நான் சிரிக்கவே இல்ல. நீங்க சொன்னனால சீரியஸ்ங்கற வார்த்தையும் சொல்லாம இவ்வளவு சீரியஸா அமைதியா இருக்கேன் பாருங்க. நீ வில்லாதிக்கெல்லாம் வில்லின்னு தெரிஞ்சு போச்சு. போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேல, ரூம்ல போய் படுப்போ. அப்பா அப்புறம் சண்டையே நான் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்க்க ஆள் வேணுமே. என்ன பாக்குறதுக்கா? ஆமாப்பா, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போதே சுபாவுக்கும் மதிக்கும் மெசேஜ் அனுப்பிட்டேன். ராகவ அப்பா சண்டை போட போறாங்களா, சீக்கிரம் வாங்கன்னு. மதியம் ஆதவனை தூங்க வச்சிட்டு இருக்கா, சுபா குளிச்சிட்டு இருக்காளா. ஒரு 10 நிமிஷத்துல 2 பேரும் வந்துருவாங்கப்பா. அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் சேர்ந்து சண்டையை பார்த்துட்டு ஒரு வேலையை பார்க்க போறோம். என்னது சண்டையை பார்த்துட்டு அப்புறம் வேலையை பார்க்க போறாங்களா? ஹே, நான் போட போறது சண்டை இல்ல சாப்பாடு நினைச்சிட்டீங்களா? ஆளுக்கு வந்து சாப்பிட்டு போறதுக்கு, பாத்துட்டு போறதுக்கு. இருக்கட்டும்பா, நம்ம வீட்ல எல்லாம் சண்டையே நடக்கிறது இல்ல. இந்த மாதிரி எப்பயாவது ஒரு கதை நடக்கும், அதை மிஸ் பண்ணலாமா? எப்பா திரு மாமா, பொண்டாட்டிய நல்லா வளர்த்து வச்சிருக்கப்பா, ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்க. என்ன மாமா பண்ணுவா? அவளும் பாவம் வீட்டுக்குள்ளேயே கிடக்கா, அவளுக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. சரிதான்டா சரிதான். ஓய் வேணி, என்னங்க?
அம்மா இன்னும் சீரியஸா தான் இருக்காரு. இப்பக்குள்ள சண்டை போட மாட்டாரு. அவரோட சீரியஸ்னஸ் குறைஞ்சதும் நம்ம சீரியஸா வந்து பார்க்கலாம். பசிக்குது, சாப்பாடு வைக்கிறியா? ஹாஸ்பிடல் போயிட்டு வந்ததோட அப்படியே வந்திருக்கீங்க. போங்கங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. பசிக்குது. இருக்கட்டும், குளிச்சிட்டு வாங்க. பசிக்குதுன்னா சாப்பாடு எடுத்து வைக்கணும். யாரும் குளிக்காம சாப்பிடுவாங்களா? அதுவும் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்துட்டு போங்க, போய் முத குளிச்சிட்டு வாங்க. இங்க பாரு, நான் இன்னைக்கு டியூட்டிக்கு போல. அது போலையா? நீ ஏன் சீரியஸ் ஆகுற? நீங்க போறேன்னு தானே சொன்னீங்க. இன்னைக்கு என்ன திடீர்னு போலன்னு? இன்னைக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. என்னது? எல்லாத்தையும் ஒண்ணு விடாம உங்ககிட்ட பேச சொல்லணுமா? புருஷன் பசிக்குதுன்னு சொன்னா முத சாப்பாடு எடுத்து வைக்கணும். பசிக்கிறதெல்லாம் ஓகேதான், குளிக்காம சாப்பிட முடியுமா? வேணி விளையாடாத, நான் சீரியஸா இருக்கேன். சரிதான், ராகவ அப்பா சீரியஸா இருக்க முதல்ல நீங்க சீரியஸா இருந்தா என்ன தப்பா? சீரியஸா இருக்கிறதெல்லாம் தப்பு இல்ல. அப்படியே சீரியஸா வேகமா போய் குளிச்சிட்டு வாங்க. சும்மா இப்ப பாரு டியூட்டிக்கு போலாட்டி குளிக்காமையே சாப்பிடுறது என்ன பழக்க பழகுறீங்க? இருமச்சான். வேணி, என்னன்னு உங்க தம்பியை கேளுங்க. ஏய் என்னடா நீ குளிக்க சொன்னா குளிக்காம பிரச்சனை பண்ணிட்டு போடா, போய் குளிச்சிட்டு வா. ஐயோ திரு, பயங்கர பசி, என்னன்னே தெரியல. நான் என்ன குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே ஒர்க்குக்கா போறேன். இன்னைக்கு நான் வீட்ல இருந்து லேட்டா தான் கிளம்புவேன். போக மாத்திரம் குளிச்சுக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, குளிச்சா சாப்பாடு. இன்னைக்கு நான் குளிக்காம தான் சாப்பிடுவேன். என்னங்க? இங்க பாருமா, என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் குளிக்க மாட்டேன். அப்பனா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. நீ என்ன சாப்பாடு போடுறது? அண்ணிங்க இருக்காங்க, என் தங்கச்சி சிவானி இருக்கா, விஷமா, சாலாமா, மரகதத்தை, வேதவழியத்தை எல்லாரும் இருக்காங்க. வீட்டுல நீ ஒருத்தி தான் இருக்கேன்னு நினைச்சிட்டியோ? மா இங்க பாருங்க, இதெல்லாம் தப்பு. அத்தை வந்தா நான் சொல்லுவேன், சாப்பிட்டாதான் சாப்பாடு வைக்க சொல்லி. நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு, யார் என்ன கேட்கலன்னு நான் பாக்குறேன். இந்த வீட்டு மாப்பிள்ளனா ஒரு சண்டைய போட்டுலான்னு எவ்வளவு சீரியஸா வந்த என்ன, இவங்க சண்டைய சீரியஸா வேடிக்கை பார்க்க வச்சிட்டாங்களே. ஐயோ ராமா, இந்த மரகதத்தை கூப்பிடுறதுக்கு காஞ்சுவ கூப்பிட்டு இருந்தா கூட என்ன ராக ஓடி வந்திருப்பா. இவளை கட்டிக்கிட்டதுக்கு அவளை கட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். கூப்பிட்டது வர்றதுதான் பொண்டாட்டி. இது கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வந்திருக்கா? இவெல்லாம் எனக்கு பொண்டாட்டியா? பொண்டாட்டி? ஐயோ ஆத்தாடி, தப்பான நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டாலே. மரு மரு, உன்னதான் இப்ப நினைச்சுக்கிட்டே இருந்தேன், கரெக்டா வந்துட்ட. என்ன நினைச்சோம்? அது என் பொண்டாட்டினா பர்ஃபெக்டா இருப்பா, பஞ்சுவாலிட்டியா இருப்பான்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்ட மரு. இதே என்ன நம்ப சொல்ற? நீ நம்பித்தான் ஆகணும். அப்ப காஞ்சுவ காஞ்சு காஞ்சு கூப்பிட்டது வந்து நிப்பாளோ? இல்ல மரு. உமா டேய், ஏன்டா இப்படி பண்றீங்க? இனி பாருங்க மச்சான், இப்பதானே ஹாஸ்பிடல் போயிட்டு வந்திருக்காங்க. குளிக்கிறதுக்கு என்ன 10 நிமிஷம் ஆகுமா? குளிச்சிட்டு சாப்பிடுறது நல்ல பழக்கம் தானே. சொன்னா எப்படி வாதாடுறாங்க பாருங்க, சொல்றத கேட்கறதே இல்ல. சரத்து, 10 நிமிஷம் என்ன, ஒரு நிமிஷம் கூட என்னால பசி தாங்க முடியாது. ஏய், அவ சொல்றது சரிதானடா. படிச்ச உனக்கு தெரியாதா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருக்கும்னு? கிளிக்காம ஹாலுக்கு வந்து நீ நின்னதே தப்பு. எப்பா அப்படி எல்லாம் வரல. நம்ம வீட்லயும் சின்ன குழந்தைங்க இருக்குன்னு தெரியும், மாசமானவங்களும் இருக்காங்கன்னு தெரியும். கைய கால நல்லா கழுவிட்டு தான் வந்தேன். கழுவுறவன் குளிச்சுட்டு வந்தா என்ன? இப்ப எனக்கு சாப்பாடு வைக்க முடியுமா முடியாதா? குளிச்சா சாப்பாடு. ஷப்பா, இவங்க வேற. சரத்து, அண்ணி நீ வா, நான் சாப்பாடு வைக்கிறேன். வாசுகி, அட போமா, நீ வேற. சாப்பிட்ட உடனே குளிச்சாதான் தப்பு. குளிச்சுட்டு தான் சாப்பிடணுங்கிறது சரிதான், அதுக்காக பசி நேரம் இதெல்லாம் ஒரு சண்டைன்னு நீங்க போட்டுக்கிட்டீங்க பாரு. ராகவ அப்பா சண்டை போடாம நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களால அவரோட சீரியஸ்னஸ் போச்சு, சண்டை போச்சு. என்னப்பா நீங்க இவ்வளவு சில்லி காரணத்துக்குள்ள சண்டை போட்டுட்டு ராகவ அப்பா மாதிரி சீரியஸா இருந்தா மட்டும் தான் சண்டை போடணும், புரியுதா? இல்ல வாசுகி. சரத்து, பசிக்குதா இல்லையா? ரொம்ப பசிக்குதா நீ? சரி வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஐயோ அண்ணி, உங்களுக்கு சிரமம். இதுல என்ன சிரமம் இருக்கும்? நானும் அப்பதே சாப்பிட்டேன், இருந்தாலும் பசிக்குது. உன் கூட சேர்ந்து நானும் 2 இட்லி சாப்பிட்டுக்கிறேன். அப்ப வாங்க நீ போலாம். அப்போ போலாமா? டேய் மர்ம வைங்களா மாமா, இன்னும் சீரியஸா இருக்கீங்களா? ஏய், வெளுத்து விட்டுருவேன் வெளுத்து. உன் அத்தை பின்னாடி நின்னு பராண்டிக்கிட்டு இருக்கா, தெரியுதா இல்லையாடா? நல்லாவே தெரியுது. மாமா முதுகு அரிக்குதா? முதுகா? ஐயோ, அவளை சண்டைக்கு கூட்டு வரலான்னு பார்த்தா அவ ஏன் கூட சண்டைக்கு வராடா? ஆமாமா, என்னாச்சு? உங்க சண்டையை பார்த்து நான் கொஞ்சம் அப்படியே ஃப்ளோல பேசினா கேட்க கூடாததை கேட்டுட்டாடா. ஓ, காஞ்சுவ பத்தி பேசுனீங்களா? ஐயோ காஞ்சு, காஞ்சு நைட்டு எவ்வளவுதான் வந்து பயமுறுத்தினாலும் இந்த காஞ்சு ஆசை போக மாட்டேங்குதுல. இல்ல மரு, வாய்க்குள்ள விரல கொண்டு வந்து இடிக்காதடி. இங்க பாரு, நேத்து நம்ம மருமவன் ரொம்ப மோசமா பேசிட்டான். அத நீ முத என்னன்னு கேளு. கேக்குறையா? கேக்குறேன். சக்தி, சக்தி கூப்பிட்டால ஏன் பொண்டாட்டி சக்திய கூப்பிட்டால? இப்ப கேக்குற கேள்வியை மட்டும் பாரு. ஒவ்வொரு கேள்விக்கும் இவன் மருமவன் சக்தி நானி போய் நிப்பான். டேய் சக்தி, வாடா, இப்ப வாடா. நெஞ்சில தில்லு இருந்தா வந்து நில்றா. யாரோட வந்திருக்கேன்னு வந்து பாருடா. அத்த, எங்கடா சக்தி? அத்த, என்னடா? என்ன சொன்ன? என்னத்த? மாமா, ஏன் மாமா இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க?
அப்பா சீரியஸ் சீரியஸ் நம்மள சீரியஸ் ஆக்கி நீங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க தான் போறீங்க. அன்னைங்க பெத்து வச்சிருக்க புள்ளைகளை பாரு. நமக்கு வளர்த்து வச்ச பொண்டாட்டியும் சரியில்லை, அவங்க பெத்து வச்ச புள்ளையும் சரியில்லை. பாத்தியா மரு, பிள்ளைகளை பாத்தியா? பாத்துட்டு தான் இருக்கேன். என்னன்னு கேளு. இதோ கேட்க பாருனே. டேய் என்ன சொன்ன? என்ன சொன்ன? என் பொண்டாட்டிய நான் ஒழுங்கா பாத்துக்கிட்டது இல்லையா? இப்ப கேளுடா, இப்ப கேளு. தைரியமான என் மருமா வேணும். இப்ப கேளுடா பாக்கலாம். இதுக்கு எதுக்கு தைரியம் வேணும்? அத்த சொல்லியா சக்தி? டேய் பேச்ச பலபலன்னு வளர்க்காதடா. ஆமாவே ஏதோ விளையாட்டுத்தனமா வந்து பேசிட்டு இருக்காருன்னா நீயும் பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாதடா. இல்லடா சண்டை மூட்டி விட்டது என் பொண்டாட்டி. அவாசைக்காவது நான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லடா. ஆமாண்டா சக்தி, எனக்கும் ரொம்ப பசிக்குது. நான் வேற சாப்பிட போறேன். சக்தி எனக்கும் பசிக்குது. என்னது அன்னைக்கும் பசிக்குதா? இப்ப பாருங்க 2 நிமிஷத்துல இந்த சீனை நான் முடிச்சு விடுறேன். முடிப்பா புண்ணியமா போகும். ஏய் என்னங்கடா உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க? சத்தமா பேசுடா. மாமா பத்தல மாமா. இன்னும் பத்தல மாமா. பத்தலையோ வெத்தலையோ இப்ப பாருங்க மாமா. அத என்ன நடந்துச்சு நான் உங்ககிட்ட அப்படியே சொல்லிடுறேன். சொல்லு. காலையில இருந்து இந்த மனுஷன் அலமோதிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தப்பா பேசிட்டியா? என்ன பேசுனேங்கிறது கேட்டதா? இப்ப நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. முடிவு தானே தாராளமா எடுங்க. நான் சொன்னேன் எவ்வளவோ சொன்னேன். சொல்லுடா எவ்வளவோ சொன்னேன்னு சொன்னா அது என்னென்ன சொன்னேங்கிறத சொல்லு. இத சொல்றேன் மாமா. நம்ம அத்தை பாவம் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது மாதிரி உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. நீங்க ஆனா சொல்லு நான் பார்த்தேன்னா பாக்கலையான்னு சொல்லு. நீ கேளு, அவ சொல்லுவா. கேக்குறேன் மாமா. ஏன் மாமா அவசரம்? அந்த அளவுக்கு உங்களை பார்த்து கவனிச்சுக்கிட்ட அத்தைய நீங்களும் ரொம்ப கவனிச்சுக்கிறீங்க மாமான்னு சொன்னேன். அப்படியா சொன்ன? அப்படிதான் சொன்னேன். அதுக்கு என்ன தெரியுமா மாமா சொன்னாங்க? என்ன சொன்னாரு? என்னடா உங்க அத்தை கவனிப்பு பெரிய கவனிப்பு பாஞ்சு மாதிரி வருமா? ஐயோ பத்த வைக்கிறானே. என்ன காஞ்சுவா? என் காஞ்சி என்ன அப்படி பாப்பா இப்படி பாப்பா கூப்பிட்டேன்னு குடுக்குன்னு ஓடி வருவா. எனக்குன்னு வந்து வச்சிருக்காளே உன் அத்தை. ஒரு நாள் கூட கவனிச்சதே இல்ல. இங்க பாடுறா, நீ என் பொண்டாட்டி மருவ, நீ அத்தைன்னு கூப்பிடாத. எனக்கு பிடிச்ச காஞ்சுவ அத்தைன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு அத்தை. பத்த வச்சுட்டே காட்டேருமா சொல்லிருப்பாரு. இப்ப நான் வரும்போது கூட காஞ்சுன்னு தான் பேசினாரு. அலையில இருந்து மரு உன் மருமகனை என்னன்னு கேளுன்னு என் பின்னாடியே சுத்தி வந்தாரே. சரி என்னன்னா கேட்டுவா. மாமிங்கிற மரியாதையை குடுறா. இனி மரியாதை குறைவா எதையும் பேசாதடான்னு சொல்லுவோன்னு நினைச்சேன். ஆனா இந்த மனுஷன் காஞ்சு என்னவோ. ஐயோ மரு இன்னைக்கு மறுகையாதான். இங்க பாரு வேண்டாம். என்னதான் இருந்தாலும் நான் உன் புருஷன். அந்த உரிமையில தான் கைய வைக்கிறேன் பாரும். இங்க பாரு. காட்டேருமா மருமவனே, ஒழுங்கா என்ன பேசுறியோ அதை சொல்றா. மாமா நேத்து நான் செவனேண்டா இருந்தேன். உங்க மகளாதான் போட்டு கொடுத்தா. இன்னைக்கு நான் அது குறைய முடிச்சு வச்சுட்டேன். இதுக்கெல்லாம் மூல காரணம் நான் இல்ல மாமா, இங்க ஆசையா பெத்த மவதான். என்ன உங்க பத்துக்கு இல்ல 100க்கு சமம். நீ நடத்துமா? நடத்து. வாரம் ஐயோ மாமா சோழிய முடிச்சிட்டு அப்புறம் என்னடா மாமா நீ உங்க சாவாசத்துக்கே வர மாட்டேன்டா. டேய் இத நான் சீரியஸா சொல்றேன். மாமா பாவம் ஏன் இப்படி பண்றீங்க? என்ன வேணி பண்ண? அடுத்த நிமிஷம் முடிச்சு விடுன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதான் ஒரே இதான் முடிச்சு விட்டேன். எல்லாருமாக ஆரம்பிச்சு விட்டதான். சும்மா அழகா கொண்டாடட்டும். சரிதான். சரத்து வா சாப்பிட போலாம். இத வாரே நீ. என்ன முறப்பா? குளிச்சிட்டு சாப்பிடுங்க. இன்னைக்கு டியூட்டிக்கு போகாம உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு ஆசைப்பட்டேன். எங்க? இதுக்கு நான் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப லேட் ஆகும். இருக்கட்டுமா? ஐயே ஃபர்ஸ்ட் பசிச்சா சாப்பிடணும். எப்பவும் வயித்துக்கு வஞ்சனை வைக்க கூடாதுங்க. அப்படியாங்க? ஆமாங்க. வாங்க உங்களுக்கு வசதிக்கு சேர்த்து நானே சாப்பாடு வைக்கிறேன். சரி வா வை. எங்க போறோம்? ஆசைய பாரு கூட்டிட்டு போவாங்க. ஒரு இடத்துக்கு போறேன், ரொம்ப முக்கியமான இடத்துக்கு. ஆனா நான் மட்டும் தான் போவேன், உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன். என்னங்க ஓடி சண்டை போட்டேல கூட்டிட்டு போக முடியாது. என்னங்க ப்ளீஸ் நான் வேணா கூட 2 இட்லி வைக்கிறேன். இல்லனா இன்னைக்கு ஃபுல்லா குளிக்காமயே இருந்துக்கோங்க. சலுகை குடுக்குறிய சலுகை. உன்னோட சலுகை எனக்கு எதுவுமே தேவையில்ல. நான் மட்டும் தான் போவேன், தனியா போவேன். கூட போறேன்னு சொன்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் உனக்குள்ளதான் இருக்கு, தேடு, என்னை இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொன்னேன். அத முத செஞ்சியாடி? என்னங்க உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டியா? என்ன? இன்னைக்கு நைட்டு சொல்லட்டா? நைட்டா? ஏன் இப்ப கூட? சுத்தி எல்லாரும் இருக்காங்களே,
இப்பவே சொல்லக்கூடாது. இன்னைக்கு நைட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஓகே ஓகே. என்னங்க, உங்களை இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்ணணும்னு கண்டுலாம் பொடிச்சிட்டேன். எங்க போறீங்களோ அங்க கூட்டிட்டு போங்கண்ணே. சரி ஓகே, கூட்டிட்டு போறேன். ஐயோ, வாங்க வாங்க சாப்பிடலாம். என்னம்மா, என்ன காரியம் பண்ணிருக்க சிந்து? நீ இப்படி ஏண்டி? என்ன எனக்கு பாத்துக்க தெரியாதா? எங்க எங்க இருந்து உடனே திரும்பி வந்திருக்க? ஏன் சிந்து இப்படி பண்ற? எனக்கு எல்லாமோ நீ தானடா. உனக்கு நான் தான். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் எப்படி அங்க இருப்பேன்? ஐயோ, புரியாம பேசாத சிந்து. உடம்பு எல்லாருக்குமே எப்பவுமே ஒரே மாதிரி நார்மலா இருக்காது. ஏதாவது ஒண்ணு அப்பப்ப செய்யதான் செய்யும். அதுக்காக எவ்வளவு ஆசைப்பட்டு கிளம்புன, ஒரு நாள் ஒர்க்க கூட பார்க்காம திரும்பி வந்திருக்கேனா? எனக்கு கஷ்டமா இருக்கு சிந்து. இங்க பாரு, நான் பேசிக்கிறேன். நான் லண்டனுக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன். நீ கிளம்பு. இங்க இருந்து முத கிளம்பு. என்னடா உடனே கிளம்புன்னு சொல்ற? ஐயோ, என்ன சிந்து, எனக்கு என்ன ரொம்பவா அடிபட்டிருக்கு. கிளாஸ் குத்துறனால அந்த வலி. ஐயோ, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அது நான் வந்தனால இருக்கலாம் இருக்கலாம். இப்ப என்ன, இன்னும் 2 நாள் கூடுமா? இருந்துட்டு போது, நான் தாங்கிக்கிறேன். என்னால முடியல. நான் உன்கிட்ட சொன்னேனா? உன்னை வர சொல்லி யார்கிட்டயா சொன்னேனா? இல்ல உன்கிட்ட சொன்னேனா? எதுக்கு இப்ப நீ வந்து? சீத்து, நீ முத ரிலாக்ஸா இரு. இல்ல சிந்து, எனக்கு கஷ்டமா இருக்கு. உன்னோட ஆசைன்னு சொல்லிதான் நான் லண்டனுக்கு அனுப்பி வைக்க ஓகே சொன்னேன். இப்ப நீ ஒரே நாள்ல திரும்பி வந்து நின்னா என் பொண்டாட்டி ஆசைய நான் நிறைவேத்தாம என் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குடி. என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு நீ முக்கியம். எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சவன அங்க நான் எப்பறா இருக்க முடியும்? என்னால ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியல. உடனே ஏர்போர்ட்டுக்கு வந்தேன், ஃளைட்ட செக் பண்ணேன், இருந்தது. அடுத்த செகண்ட் டிக்கெட் போட்டு வந்துட்டேன். என்ன சிந்து? என்னடா நீ தூங்கி எழுந்ததுல இருந்து இப்படியே பேசிட்டு இருக்க? பாரு, நமக்கே ஒரு குழந்தை இருந்தா இந்த டைம் நான் வெளியே எங்கேயாவது ஒர்க்குக்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஊருக்கு போயிருந்தா, நம்ம குழந்தைக்கு முடியலன்னு சொன்னதை நான் அப்படியே அங்கேயே இருந்துக்க வேணா? எந்த வேலையா இருந்தாலும் சரி, இல்ல என்ன விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடுத்த நிமிஷம் இங்க வந்து நின்று நம்ம குழந்தைய பாப்ப. அது மாதிரிதான் இதுவும். எனக்கு நீ வேற, நம்ம குழந்தை வேற இல்ல. நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் என்னோட முத குழந்தை நீதான். சிந்து, எப்பவும் என் முத குழந்தை நீதான். ஆனா அப்படியெல்லாம் விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. ஆசைப்பட்ட. இப்ப என்ன, நம்ம ஊரை சுத்தி எங்கனாலும் சரி எனக்கான வேலையை தேடிக்கிறேன். அதுவும் இப்ப இல்ல. நீ நார்மலா பழையபடி வா. அதுக்கப்புறம் நான் நார்மலா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணு இல்ல. அது உன் உதடுதான் சொல்லுது. எனக்கு தெரியாதா நீ எப்படின்னு? சிந்து, விட்டுட்டா. இப்ப என்ன, எதுவுமே நம்மள மீறி எப்பவுமே போகாது. பாத்துக்கலாம். சிந்து, நான் எதிர்பார்க்கலாமா இப்படி எனக்காக நீ வருவேன்னு? உனக்காக நான் வராம வேற யார் வருவா? அது நான் தான்டா வருவேன். இங்க பாரு, நீ ஒண்ணு ஃபீல் எல்லாம் பண்ண வேண்டாம். இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கே நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. ஆனா உன்னை உண்மையை சொல்லவா, ஏதோ ஒரு வேகத்துல ஊருக்கு போயிட்டேன்டா. இங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாமே வெறுமையா இருக்கு. ஐயோ, நான் எப்படா இதுல 2 வருஷம் இருக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். மறுநாளேவும் இதான்டா சாக்கு, பிடிச்சு பிடிச்சு ஊருக்கு ஓடினாதான் சரி. இதையும் விட்டுட்டோம், அடுத்த 2 வருஷத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஓடி வந்துடல. என்ன காமெடியா? சிரிக்க மாட்டேங்கிறியே. அப்பாடா, இத பார்க்க இவ்வளவு அழகா இருக்கு. சிந்து, நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் சிரிக்க கூட மறந்துட்டேன் தெரியுமா? இப்பதான் சிரிப்புனா என்னன்னு தெரியுது. சாரி சித்து, ரொம்ப ரொம்ப சாரி. உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. ஏய், என்ன நீ? சரி, அதை விடு. இருந்தாலும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேல சிந்து. ஏய், என்னடா? இல்ல, நான் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டேனா? உன்னோட ஒர்க்க பார்க்க விடாம நீ இங்க வந்து. எனக்கு இதாண்டா சந்தோஷம். வெளிநாட்டு வேலை பாக்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டத்தை 2 நாள்ல அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். இனி கூழோ கஞ்சியோ உன் கூட நம்ம குடும்பத்தோட இருந்து சந்தோஷமா குடிச்சிட்டு போறேன். இனி எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். நிஜமாவா? மனசார புரிஞ்சுக்கிட்டேன். இனி கண்டிப்பா எதிர்பார்க்கவே மாட்டேன். சரி விடு. சாப்பிட்டியா? என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். பாப்பா, ஐயா உடனே எழுந்து ஓடிடுவாரு. என்ன என்னால முடியாதுங்கறியா? என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. அடுத்த 10 நிமிஷம் நானே போய் வாங்கிட்டு வரேன். நேத்தெல்லாம் எழுந்திருக்க முடியாம அனத்திக்கிட்டு இருந்த. அது உன்னை பாக்குறதுக்கு முன்ன இப்பதான் பார்த்தாச்சுல. உடம்புல தன்னை போல எனர்ஜி வந்தாச்சு. இப்பவே உன்னை தூக்கிட்டு போடுமா சொல்லு. அச்சா தூக்கிடுவேன். தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரவுண்ட் அடிக்கட்டா? என்ன சிரிக்கிற? ரவுண்ட் அடிக்கலாம், ஆனா இப்ப இல்ல. இப்பவே நான் ஓகே தான். எல்லா காயமும் முத ஆறட்டும், அதுக்கப்புறம் என்ன தூக்கிட்டு வீட்டுக்கு போ. சொல்லிட்டேல, செஞ்சுட்டா போச்சு. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸா? இதுக்கு? என் சந்தோஷத்தை திருப்பி கொடுத்திருக்கல. ஏய், உன் சந்தோஷமே நான் தான்டா. ஏன் சந்தோஷம் நீதான். அதான் திருப்பி வந்துட்டேல. அத சொல்றியா? அடுவா, மனசே இல்லாம டாட்டி சொல்றாங்கறதுக்காக ஊருக்கு அனுப்பி விட்டா. மாடு ஒரு வார்த்தை என்னால இருக்க முடியாதுடி, என் கூட இருன்னு சொன்னா என்னவா? கடைசி வரைக்கும் சொல்லிடலாம்னு தோணுச்சு.
இருந்தாலும் என் பொண்டாட்டி ஆசை முக்கியம்ல. நல்லா முக்கியம் போ. நீ இப்படி நினைச்சுதான் தேவையில்லாம ரைட் டிக்கெட்ட ஸ்வாகா போட்டுட்டேன். போயிட்டு போகுது, எனக்கும் சந்தோஷம் தான் முக்கியம். இப்படியே பேசி பேசி பக்கத்திலே உட்கார வச்சுக்கோடா. சந்தோஷமா இருக்கேல்ல? ரொம்ப ரொம்ப. எனக்கு எப்பவும் இதான் சந்தோஷம். சும்மா சொல்லலடா, லைஃப் ஃபுல்ஃபில்லா இருக்கு. உன் கருங்கூந்தல் குழலாகத்தான் என்னும் தோன்றும். உன் காதோரம் முறையாடித்தான் ஜென்மம் தீரும். உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும். என் மனதோடு சேர்த்து வைத்த வழிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை. அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே. பரிமளம், இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டேல. பரிமளம், எங்க போன?